சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் குழுவில் ஒவ்வொரு குழுவிலும் கண்டிப்பாக ஒரு குழந்தையாவது நீங்கள் பார்த்துருக்க முடியும். புதிதாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களை எப்படி நம்ம கன்னிசாமின்னு சொல்கிறோமோ அதே போல் ஆண் குழந்தைகளை ஐயப்பனின் வடிவமாக கருதி ஐயப்பன் என்றும் பெண் குழந்தைகளை மாளிகைபுரம்னு அழைக்கிறது வழக்கம். அதாவது மாளிகைபுரத்து அம்மனாக கருதி அவர்களை வணங்குறது உண்டு. சபரிமலையிலும் குளத்துப்புழையிலும் சுவாமி ஐயப்பன் குழந்தை வடிவத்தில் தான் காட்சி கொடுக்கிறாரு. ஐயப்பனின் வடிவமான குழந்தைகள் முதல் முறையாக சபரிமலைக்கு போகும்போது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், குழந்தைகளும் 2 வேளை கட்டாயம் தலைக்கு குளிக்க வேண்டுமா, குழந்தைகளுக்கும் கட்டுப்பாடுகள் இருக்குதா, அவங்களும் 41 நாட்கள் மண்டல விரதம் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு என்னென்ன விதிமுறைகளை சபரிமலைக்கு மாலை அணிந்த குழந்தைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கான தெளிவான பதில்களை தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருக்காங்களா இல்லையான்னு அவங்களோட பெயரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சபரிமலைக்கு மாலை அணிந்து போகக்கூடிய குழந்தைகள் முதலில் தன்னை பெற்ற தாயிடம் ஆசி பெற்று அதற்கு பிறகு குருசாமி கைகளால் மட்டுமே மாலை அணிந்து கொள்ள வேண்டும். ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சபரிமலைக்கு மாலை அணியும் குழந்தைகள் கருப்பு உடைகளை மட்டும்தான் அணிய வேண்டும். குழந்தைகள் துணை மாலை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகள் ஐயப்பனுக்கு சமம். அதனால அவங்க அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் தான் குளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. அதே சமயம் சபரிமலை யாத்திரை அங்குள்ள காலநிலை மற்றும் நடைப்பயணத்தை அவங்க பழகிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாத குழந்தைகள் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம். குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, வெளியில் போய் மற்ற குழந்தைகளோட விளையாடுவாங்க. அப்படிங்கிறதால அவங்களுக்கு எளிதில் நோய் தொற்று ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களையும் 2 வேளை குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகள் வெறும் தரையில் துண்டு மட்டும் விரித்து படுக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கென்று தனியான படுக்கையை பயன்படுத்திக்கலாம். அவற்றை மற்ற நாட்களில் பயன்படுத்தாமல் விரத காலத்தில் அந்த குழந்தைகள் மட்டும் பயன்படுத்துவதற்காக வச்சுக்கலாம். மற்றபடி விரத முறைகளாக இருக்கட்டும், உணவு முறைகளாக இருக்கட்டும், இருமுடி கட்டுதெல்லாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே சமம்தான். குழந்தைகள் மாலை அணிந்து விரதம் இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு வேணும்னா சிரமமானதாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் குழந்தைகள் ஒழுக்கம், எளிமை, வாழ்க்கை முறை உள்ளிட்ட பல அனுபவங்களை இந்த சபரிமலை யாத்திரையில் கற்றுக்குவாங்க. கரிமலை, நீலிமலை ஏற்றங்கள் பெரியவங்களுக்கே சிரமமானதாக இருக்கும். குழந்தைகளுக்கும் கால்வலி போன்றவை ஏற்பட செய்யும். அப்படி இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச தூரம் நடந்துட்டா ஐயப்பனை தரிசித்து விடலாம் என்ற உற்சாகமும் ஆவலும் அவங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். 18 படி ஏறி சென்று வரிசையில் காத்திருந்து செல்வது சிரமமானதாக இருந்தாலும் சபரிமலை யாத்திரை சென்ற எந்த குழந்தையை கேட்டாலும் அடுத்த வருஷமும் நாங்கள் வந்து ஐயப்பனை தரிசிப்போம் அப்படின்னு ரொம்பவே உற்சாகமாக தான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சபரிமலைக்கு மாலை அணிந்து போறது ஒரு அலங்காரம் கிடையாது. அது ஒரு குழந்தையின் மனதில் விதைக்கப்படும் முதல் தெய்வீக விதை. அந்த நொடி முதல் அந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, சுவாமி ஐயப்பனிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தையோட மனசுக்குள்ள ஒழுக்கம், அன்பு, மரியாதை தன்னாலேயே உருவாகிடும். மாலை அணிந்த நாளிலிருந்து குழந்தைக்கு ஒரு அழகான உண்மையை மெதுவா சொல்லி கொடுங்க. இப்போ நீயும் சுவாமி ஐயப்பனோட பிள்ளை, நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், நல்ல குழந்தையா நடந்துக்கணும், எல்லாரையும் அன்போடு நடத்தணும், மதிக்கணும், மரியாதை காட்டணும்னு பல நற்குணங்களை அந்த குழந்தைக்கு எளிதாக சொல்லி புரிய வைங்க. பெரியவங்களுக்கு போல குழந்தைகளுக்கு கடினமான விரத முறைகள்லாம் வேணாம். உண்ணாவிரதம் இருக்கவே கூடாது. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆன்மீக பழக்க வழக்கங்களே போதும். காலையிலேயே ஐயப்பன் படத்துக்கு ஒரு பூ வைக்க சொல்லுங்க, சுவாமிக்கு விளக்கேற்ற கற்றுக் கொடுங்க. மாலை நேரம் குழந்தைகளோட நீங்களும் சேர்ந்து சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற பஜனை பாடலை பாடுங்க. சுவாமி ஐயப்பனோட கதைகளை எடுத்து சொல்லுங்க. அந்த கதைகள் அந்த குழந்தைகளோட மனதில் கருணையையும் ஒழுக்கத்தையும் வீரத்தையும் உருவாக்கும். சின்ன வயசுலேயே ஆன்மீக ஒழுக்கம் அவங்களோட படிப்புக்கு எந்தவித தடை உருவாக்காது. அதுவே அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், டிசிப்ளின் இப்படி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கும். மாலை அணிந்து பழகும் குழந்தைகள் யாரையுமே அவமதிக்க மாட்டாங்க, யாரு கூடவும் சண்டை போட மாட்டாங்க. தங்களோட உணர்ச்சிகளை சின்ன வயசுலேயே கட்டுப்படுத்த கற்றுக்குவாங்க. மாலை அணிந்த பிறகு அந்த குழந்தைய மணிகண்டான்னு சொல்லுங்க. அவன் தானாகவே மரியாதையோட நடக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த 41 நாட்கள் எந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் பயந்து நீ நல்லவனா இல்லை, சுவாமி ஐயப்பன் உன் கூடவே இருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தைக்கு உணர்த்துங்க. அதுதான் உண்மையான ஆன்மீகம்.
இந்த சின்ன வயசுல குழந்தைகளுக்கு சாமின்னா யாரு, விரதம்னா என்னன்னு முழு விஷயமெல்லாம் புரியாது. ஆனா ஐயப்பன் என்னோட தோழன், என்னை காப்பாத்துவாரு, என் கூடவே எப்பவும் இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டாலே போதும். அந்த எண்ணம் வாழ்நாள் முழுவதும் அவங்க கூடவே இருக்கும். அதுதான் அந்த மாலையோட புனிதமே. மாலை அணிந்த ஒரே நாளிலேயே அவர்களின் மனதில் எல்லாரையும் ஐயப்பனா பார்க்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிடும். அப்பாவை ஐயப்பா எனவும், அம்மாவை அம்மன் எனவும், சிறுவர்களை மணிகண்டா எனவும், சிறுமிகளை கொச்சி எனவும், சக நண்பர்களை ஐயப்பர் எனவும் இந்த குழந்தையோட உள்ளத்துல பெரியவங்களை மதிக்கணும், எல்லாரையும் அன்போடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை மனிதநேயத்தை உருவாக்கிடும். குழந்தைகளுக்கு வாழ்க்கையில படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆன்மீகமும் முக்கியம். அதை விட நல்ல குணங்களை கத்துக்கிறது முக்கியம். அந்த குணங்களை கற்பிக்கிறதுக்காக தான் சபரிமலைக்கு குழந்தைகளுக்கு மாலை போட்டு கூட்டிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. சபரிமலை ஒரு முதல் ஆன்மீக பள்ளி. மாலை அணிவித்து விட்டு பரவாயில்லன்னு விட்டுறாதீங்க. அந்த மாலை எந்த அளவுக்கு அவங்களோட மனதில் தெய்வீக ஒளியை பற்ற வைக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த ஒளியையே குடும்பமே இணைந்து ஏற்றி வைத்து சபரிமலை ஐயப்பனோட அருளை பாடுங்க. குழந்தைகள் மாலை இணைந்த பிறகு தவிர்க்க வேண்டியவை என்னென்ன தெரியுமா? கண்டிப்பாக பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகள் சின்ன பையன் சொன்னா கூட இப்போ நீ சுவாமி ஐயப்ப சுவாமியோட பிள்ளை, பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைவூட்டுங்க. யாரையும் கிண்டல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகள் நண்பர்களை கிண்டல் பண்ணினா கூட மணிகண்டா ஐயப்பன் எல்லாரையும் மதிக்க சொல்றாரு அப்படிங்கிற ஒரு நற்குணத்தை கற்றுக் கொடுங்க. வீணாக சண்டை, ஆத்திரம், அடாவடி போடக்கூடாது. வீணாக யாரு கூடவும் சண்டை போடக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அடாவடித்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாலை அணிந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சண்டை போடுறது ஐயப்பனோட குணம் கிடையாது, சாந்தமா இருக்கிறது தான் ஐயப்பனோட குணம்னு புரிய வைங்க. எந்த ஒரு உணவுப் பொருளையும் வீணாக்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. வீணா போகக்கூடிய ஒவ்வொரு தானியத்துக்கு கூட கடவுள் உயிர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைங்க. கோவிலுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் காலணி அணிந்து நடக்கக்கூடாது. காலணி அணிந்து நடப்பது ஐயப்ப சாமிக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக புரிய வைங்க. காலணி அணிந்து நடக்கிறது அவங்களுக்கு நல்லதா இருந்தா கூட சபரிமலை யாத்திரை பயணம் போகும்போது அவங்க காலணி அணியாம நடந்து பழகுனாதான் அந்த பழக்க வழக்கம் அவங்களுக்கு மலையேற்றத்தின் போது சிரமத்தை ஏற்படுத்தாது. சபரிமலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வழிமுறைகளை ஆன்மீக உணர்வோடும் புரியக்கூடிய எளிய முறையிலும் இனிமையான பாஷையிலும் சொல்லிக் கொடுங்க. சபரிமலை பயணம் ஒரு சாதாரண யாத்திரை கிடையாது. அது குழந்தையின் உடல், மனம், ஆன்மா மூன்றுக்கும் ஒளி ஊட்டக்கூடிய ஒரு புனித பாதை. ஆனா இந்த பாதையில பாதுகாப்பு ரொம்பவே அவசியம். ஐயப்ப சாமியோட பாதைங்கிறதால இது ரொம்பவே அழகானதும் கூட. அதே நேரத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைங்க. குழந்தைகளுக்கு மென்மையாக புரியும்படி பாதுகாப்பு அறிவுரைகளை நீங்க சொன்னீங்கன்னா அவங்களும் ரொம்பவே பாசத்தோட அந்த அறிவுரைகளை கேட்டு நடப்பாங்க. முதலில் சபரிமலைக்கு செல்லும் பாதை காடு வழியாகவும் கல் மேடுகளாகவும் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடியே அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பாதை ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு பாதை போல இருக்கும், புதிதாக தோன்றாது. ஷூ சாக்ஸ் இல்லாமல் குழந்தைகளால் நடக்க முடியலை அப்படின்னாலும் அதற்கு ஐயப்பன் எந்த வித தடையும் சொல்ல போகிறது கிடையாது. குழந்தைகளுக்கு காலில் நன்றாக பொருந்தும் அளவிற்கு ஷூவோ அல்லது கிரிப்பான சாக்ஸோ அணிய சொல்லுங்க. சரியான காலணிகள் குழந்தைகளோட காலில் காயம் ஏற்படாமல் பாதுகாக்கும். பாதை சில இடங்களில் கடினமாகவும் சில இடங்களில் வழுக்கு பாதையாகவும் கரடு முரடாகவும் உயரமான படிகள் கொண்டதாகவும் இருக்கும். அதனால ஒருபோதும் தனியாக ஓடவோ குதிக்கவோ கூடாது. எப்பவுமே பெரியவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. குழந்தைகள் எந்த இடத்துலையும் வழி தவறி போகாமல் இருக்க அந்த குழந்தைகளோட கையில் ஒரு அடையாள காப்பு, ஒரு ஐடி பேண்டை கட்டிவிடுங்க. அதில் அந்த குழந்தைகளோட பேர், ஃபோன் நம்பர், கூட வந்திருக்கவங்களோட நம்பர்னு இப்படி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மலையேற்றத்தின் போது குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறையாமல் இருக்க அடிக்கடி தண்ணீர் குடிக்க சொல்லுங்க. குளிர்ந்த பானங்கள், ஐஸ்கிரீம் போன்றவற்றை கொடுக்கக்கூடாது, எளிதில் தொண்டை வலி வரும். அதே போல பாதையில யாராவது ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தா அதை உடனே வாங்கி சாப்பிட சொல்லிடாதீங்க. எந்த சாமி என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பானதான்னு பார்த்து சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா பாதுகாப்பான உணவுப் பொருட்கள் சபரிமலை பயணத்தின் போது குழந்தைகளுக்கு எந்தவித இடையூறையும் ஏற்படுத்தாது. அதே போல மலைப்பாதையில குரங்குகள், முயல்கள், மான்கள் போன்ற பல விலங்குகள் வரும். குழந்தைகள் ஆர்வமா அதை பார்த்தாலும் கையை நீட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விலங்குகளுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓடி போய் அந்த மிருகங்களை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆசை குழந்தைகளுக்கு ரொம்பவே வரும். அப்படிப்பட்ட மிருகங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த மிருகங்களும் உங்களை தொந்தரவு பண்ணாது, உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைங்க.
கோயிலுக்குள்ள போகும்போது சத்தம் போட்டோ ஓடி விளையாடவோ கூடாது. அந்த இடம் ஒரு பிளே கிரவுண்டு கிடையாது, அது சக்தி நிறைந்த புனித ஸ்தலம் அப்படிங்கிறத குழந்தையோட உள்ளத்துல மெதுவா விதைக்கணும். ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டாலே அந்த ஐயப்ப சாமி எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத குழந்தைங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால குழந்தைகளுக்கு எப்போவுமே இப்படியே சொல்லிக் கொடுங்க. உன்னோட பாதுகாப்பு உன்னோட கையில் இல்லை, அந்த ஐயப்ப சாமியோட கையில் இருக்கு. நீ கவனமாக நடந்தா கூட அவர் எப்போவுமே உன் கூட வந்துக்கிட்டே இருப்பார். அதனால அப்பா அம்மா உன் கூட வரலைன்னா கூட பயம் இல்லாமல் இந்த யாத்திரையை நல்லபடியாக கடந்து முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிக் கொடுங்க. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ள புதிய விதிமுறைகளின்படி 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தரிசனத்திற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சபரிமலைக்கு குழந்தைய அழைச்சிட்டு போகிறது அவங்களோட கால்களை மலையில் ஏற செய்கிறது கிடையாது. அவங்களோட உள்ளமே ஒரு மலை போல உயர்ந்து நிற்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஐயப்ப சாமியை ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டா அது ஒரு யாத்திரை கிடையாது. ஐயப்ப சாமியை ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டா அது ஒரு யாத்திரை கிடையாது. வாழ்நாள் முழுவதும் சுவாமி ஐயப்பனை அவர்களின் உள்ளத்தில் புகுத்துவதே அந்த புனித யாத்திரையின் முக்கிய நோக்கமாயிருக்கணும். அவர்கள் சாமியே சரணமையப்பா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நற்சிந்தனைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் அவர்களின் உள்ளத்தில் விதைக்க வேண்டும். அந்த பாதையில பாதம் வைக்கக்கூடிய குழந்தை திரும்பும்போது அவர்களின் கையில் அந்த இருமுடி பை மட்டும் இருக்கக்கூடாது. அவர்களின் உள்ளத்தில் ஒழுக்கமும் அன்பும் மரியாதையும் நிறைந்திருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும். இப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போகக்கூடிய அந்த சின்ன குழந்தைங்க பெரியவங்களா வளர்ந்த பிறகும் கூட அந்த பயணத்தை நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த பயணத்துல ஆன்மீகமும் நற்குணங்களும் சுவாமி ஐயப்பனோட அருளும் நிறைந்திருக்கும்படி அந்த குழந்தைகளோட உள்ளத்துல நற்சிந்தனைகளை வளருங்க. சபரிமலைக்கு குழந்தைகள் செல்லக்கூடிய அந்த பாதை அவங்களோட கால்களுக்கு வலியை கொடுக்கலாம். ஆனா அந்த பயணத்தில் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்க வாழ்க்கையில ஒழுக்கத்தையும் கருணையையும் அன்பையும் நற்குணங்களையும் விதைக்கக்கூடியது. மலை ஏறுவது எளிதானதுதான், ஆனா மனதை உயர்த்துவதுதான் உண்மையான சபரிமலை பயணம். சுவாமி ஐயப்பனோட தரிசனம் என்னவோ ஒரு நொடிதான், ஆனா வாழ்நாள் முழுவதும் அவங்கள தர்ம வழியில் நடக்க வைக்கக்கூடியது அந்த சபரிமலை யாத்திரை. இந்த 2025ஆம் ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட இருக்குது. நவம்பர் 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. இந்த வருஷம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நவம்பர் 17ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை படி பூஜைக்கு பிறகு இரவு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை அடைக்கப்படும். மகரவிளக்கு மகோ உற்சவத்திற்காக மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நடை திறக்கப்படும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி நாளில் மகரவிளக்கு உற்சவம் நடைபெற இருக்குது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும். பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்படுவாங்க. அதே போல இந்த 2025ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கான விர்ச்சுவல் கியூவிற்கான ஆன்லைன் புக்கிங் நவம்பர் 1ஆம் தேதி துவங்கப்பட்டு நவம்பர் 5ஆம் தேதி மாலையோட நிறைவடைஞ்சிருச்சு. சாமி தரிசனம் பூஜைகள் சன்னிதானத்தில் தங்குவதற்கான ஆன்லைன் புக்கிங் நவம்பர் 5ஆம் தேதி துவங்கி நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் சபரிமலை போக திட்டமிட்டிருக்கவங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களோட ஆதார் எண், மொபைல் நம்பர், பெயர் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்து வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு 70,000 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட இருக்காங்க. நேரடியா சபரிமலைக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் செய்து வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு 20,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்களா. ஸ்பாட் புக்கிங் செய்வதற்கான கவுண்டர்கள் எரிமேலி, நிலக்கல், பம்பா, வண்டி பெரியாறு, கெஸ்ட் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கு. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காகவே தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சபரிமலையில் இந்த வருஷம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத துவக்கத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் டிசம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு மழை படிப்படியாக குறையும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மைய கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த சமயத்தில் சபரிமலை போக திட்டமிட்டிருக்கும் பக்தர்கள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. மழை நிலவரத்தை கணக்கிட்டு பக்தர்கள் தங்களோட சபரிமலை யாத்திரையை திட்டமிட்டுக்கோங்க. எதனால தம் பக்தர்களோட குறைகளை போக்கி கேட்ட வரத்தை ஐயப்பன் கொடுக்கிறாரு தெரியுமா?
முன்பொரு சமயத்தில் ஐயப்ப பக்தர் ஒருவரை சனி பகவான் பிடிக்க போகும்போது ஹரிஹரசுதனாகிய ஐயப்பன், ஏன் என்னோட பக்தர்களுக்கு இப்படி கொடுமை செஞ்சு அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறீங்க, கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாதான்னு கேட்கிறாரு. அதற்கு சனி பகவான், எனக்கு ஏழை பணக்காரன் கடவுள் பக்தி மிக்கவன் என்று எந்த ஒரு பாகுபாடும் காண்பிக்க தெரியாது. ஏழரை சனி வரும் காலத்தில் பாரபட்சமின்றி அவர்களுக்கான தண்டனையை தருவதே என்னுடைய தலையாய வேலை என்றும் அதுவே என்னுடைய தர்மம் என்றும் பதிலளிச்சிருக்காரு சனி பகவான். மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவர்களின் படைத்தல், காத்தல், அழித்தல் செயலை செய்வது போல நானும் என்னுடைய கடமையை செய்வதுதானே தர்மமாக இருக்கும் அப்படின்னு சனீஸ்வரன் கேட்டிருக்காரு. சனீஸ்வரனின் பதிலை கேட்டு திருப்தியான சுவாமி ஐயப்பன், சரி, அப்போது நீங்கள் என் பக்தர்களுக்கு அளிக்கும் தண்டனைகளை என்னிடம் முறையிடுங்கள். நான் என் பக்தர்களுக்கு ஒரு மண்டல அளவில் அந்த தண்டனையை கடினமான விரத முறைகளால் அனுபவிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு சனி பகவான், ஒருவருக்கு ஏழரை சனி ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு உண்ண உணவு, உடுத்த சரியான உடை, தூங்க படுக்கையறை, நல்ல உணவு முறைன்னு எதுவுமே கிடைக்காம அவங்கள நான் அல்லல் படுத்துவேன். இதை எப்படி நீங்க ஒரு கால மண்டலத்தில் அனுபவிக்க வைப்பீங்க அப்படின்னு ஐயப்ப சுவாமியை திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு. சனீஸ்வரனின் கேள்விக்கு பதிலளித்த ஐயப்பன், கவலைப்படாதே, நான் என் பக்தர்களை ஒரு மண்டல கால அளவில் ஒருவேளை உணவு, ஆடம்பர படுக்கையின்றி வெறும் தரையில் படுத்து உறங்குதல், தாம்பத்திய உறவு கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருத்தல் என்று பல கட்டளைகளை விதித்து சுவாமியே சரணமையப்பா என்று உறக்கச் சொல்ல வைத்து கல்லும் மலையும் தாண்டிதான் என்னை வழிபட வரச் செய்வேன் என்று பதிலளித்து கருணை காட்டும்படி வரம் கேட்டிருக்காரு. இந்த வேண்டுகோளை ஏற்ற சனி பகவான் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஐயப்ப பக்தர்கள் மேல் தனது கொடூர பார்வையை காண்பிப்பதை நிறுத்திவிட்டாரு. இந்த வரலாற்றின் காரணமாகத்தான் நாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பன் விதித்த கடினமான விரத முறைகளை பின்பற்றி ஹரிஹரசுதனாகிய ஐயப்பனை வழிபட்டு வர்றோம். ஐயப்பனை வழிபடச் செல்லும் இந்த 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகளும் 18 குணங்களும் நிறைந்திருக்குது. கடுத்தசாமி, கருப்பசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து இந்த 18 படிகளை காத்து வராங்க. புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1 என 18 படிகள் கடந்தால் மட்டுமே தர்மசாஸ்தாவாகிய மணிகண்டனை வழிபட முடியும். இந்த 18 படிகளும் தங்க கவசத்தால மூடப்பட்டிருக்கு. 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி, ஈயம், பித்தளை, செம்புன்னு பல உலோகங்களால் ஐயப்பனின் கவசம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 18 படிகளில் முதல் படி விஷாத யோகம், 2ஆம் படி சாங்கிய யோகம், 3ஆம் படி கர்ம யோகம், 4ஆம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம், 5ஆம் படி சந்நியாச யோகம், 6ஆம் படி தியான யோகம், 7ஆம் படி ஞானம், 8ஆம் படி அட்சர பிரம்ம யோகம், 9ஆம் படி ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம், 10ஆம் படி விபூதி யோகம், 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம், 12ஆம் படி பக்தி யோகம், 13ஆம் படி க்ஷேத்ரங்க விபக யோகம், 14ஆம் படி குணத்திர விபாக யோகம், 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம், 16ஆம் படி சம்பத் விபாக யோகம், 17ஆம் படி சிரிதாத்ராய விபாக யோகம், 18ஆம் படி மோக சந்நியாச யோகம் என்று ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு யோகத்தை குறிக்குது. இப்படி ஐயப்பன் வகுத்துள்ள கட்டளைகளை பின்பற்றி 18 படிகளை ஏறி அவரை நாம் தரிசிப்பதன் மூலம் நம் துன்பங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு நெறியான வாழ்க்கை ஏற்படும் என்று நம்பப்படுது. அதனாலேயே ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குது. நம்பிக்கையோடு வழிபட்டு ஐயப்பனின் அருளை பெற்று வாருங்கள். இந்த வீடியோல சபரிமலைக்கு போகக்கூடிய குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, குழந்தைகள் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது என்னென்ன, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள், குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த சபரிமலைக்கு போகக்கூடிய குழந்தைகள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சபரிமலை யாத்திரைக்கான விதிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமூட்டும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்வன் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.